ஒரு கட்டம் வரைக்கும் நம்ம வந்து கஷ்டப்படணும். அதுக்கப்புறம் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலனை கடவுளே கொடுப்பாங்க. அந்த இடைப்பட்ட காலத்துல நம்ம உழைப்புக்கு ஊதியத்தை எதிர்பார்க்காம உழைச்சோம்னாலே போதும். நான் சின்ன பிள்ளையிலே எங்க அம்மா அப்பா எங்க அப்பா அம்மா ஊருக்கு போயிடுவாங்க, என்னை ஒரு வீட்டில் விட்டுட்டு நான் அப்போ 2 நாள் 3 நாள் தனியா இருக்கணும். இப்போ கோயிலில் உட்காந்துக்கிட்டு நான் அப்படியே பாடுவேன். அப்போ அந்த படம் சங்கருக்கு ஒரு படம் ரிலீஸு. ஓடுகிற மேகங்களே ஒரு நிமிஷம் நில்லுங்க, அப்பாவை அம்மாவை பார்த்தாக்கா அழுதேன்னு சொல்லுங்க. அப்படி சோகத்தை அப்பவே பாட ஆரம்பிச்சுவேன். வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், அம்மாவுக்கு வண்டியில நெல்லு வரும், வண்டி நல்லா ஊற வைக்க, வண்டி நல்லா ஊற வைக்க, வைகையாத்து தண்ணி வரும், அம்மாவுக்கு வைகையாத்து தண்ணி வரும். சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, நான் பெரிய பெரிய சேனல் நிறைய சேனல்ல பாக்குறேன், அந்த பாட்டை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணி அவங்களே சொந்தமா தயார் பண்ணி போற மாதிரி போறாங்க. அந்த பாட்டுக்கு பின்னாடி உழைச்சவங்க எல்லாம் அவங்க பேர்ல கொஞ்சம் போட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இதா இருக்கும். கலாச்சார தூதுவர்கள் இவ்வளோதோட உழைக்க ஆத்மார்த்தமா உழைக்க போகும்போது இந்த கலாச்சார தூதுவர்களை வளர்க்குறது ஊடக கையில தான் இருக்குது. சரிங்களா? நான் சொல்றதுல எந்த வருத்தம் வந்தால் என்னை மன்னிச்சுக்கிறேங்க. ஆனால் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஏன்னா நான் கலாச்சார தூதுவர். படைப்பாளருக்கு உண்டான அங்கீகாரத்தை நம்ம கொடுக்கணும். ஒரு கேமரா தூக்கிட்டு ஒருத்தர் பின்னாடி திரிகிறாருன்னா அந்த ஷோ ஓடும்போது கீழே வந்து கேமராமேனா அவருக்கு பேரை போடணும். அப்பதான் அந்த மனுஷன் அந்த காசுக்காக உழைக்கல. ஒருத்தவங்களும் இது வந்து கனவு உலகம். நம்மளை வந்து ஒரு ஹீரோ ஒருத்தவங்களும் ஹீரோவா நினைச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்ககிட்ட இருந்து கேட்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ பொதுவாகவே எங்களுக்கே வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கிறோம்னா ஒரு சில மெலோடி சாங் வந்து அப்படி கேட்போம். அண்ட் அதோட லேசாக கொஞ்சம் வந்து ஹம் பண்ணும். இல்லை ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோன்னா அதுக்கேற்ற மாதிரியான பாட்டுகளை கேட்டு ஆடுறது. அந்த மாதிரி நீங்க உங்களுடைய மனசு வருத்தமாவோ இல்லை சோர்வா இருக்கும் போது நீங்களே ஒரு பாடகர் இசையமைப்பாளர் போது நீங்க பாடி உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கக்கூடிய ஒரு பாடல், அதே மாதிரி சோகமா இருக்கும் போது உங்களை நீங்க உற்சாகப்படுத்திக்கிறதுக்கு இல்லைன்னா உங்களுடைய மன சாந்திக்காக நீங்க பண்ணக்கூடிய ஒரு பாடல். நம்ம என்ன விதமான சோகமா இருக்கிறோங்கிறத பொறுத்து இருக்குது. நம்ம மனநிலையை பொறுத்து இருக்கு. சில இடத்துல நம்ம சோகம் அதை பொறுத்து இருக்குது. நான் அடிக்கடி யாராச்சும் நம்மளை இன்சல்ட் பண்ணிட்டாங்க, இல்லை நம்மளை முன்னேற்றத்தை கெடுக்கிறாங்க அந்த இடத்துல, அதனால நம்மளோட பிழைப்பு பாதிக்கப்பட்டிருக்கு, நம்ம ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறப்ப அவங்க மேலே கோவப்படுறத விட நானே நினச்சிக்கிடுவேன், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி உணர்ந்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்னு நினச்சிக்குவேன். அவங்களே ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்டாங்கன்னா, நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக, நினைத்தால் முடிப்பேன் சரியாக, நீ யார் நான் யார் போடா போ, ஆடியிலே காத்தடித்தால் ஐப்பசியில் மழை வரும், தேடி வரும் காலம் வந்தால் செல்வம் எல்லாம் ஓடி வரும், யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க அப்படின்னு வச்சுக்குவேன். அதான் நம்ம என்ன சோகத்துல இருக்கோம், என் மனைவியா இதனால பிரச்சனையா, அது எவ்வளவு இருக்கு, தனியா இருக்கணும். இப்போ கோயிலில் உட்காந்துக்கிட்டு நான் அப்படியே பாடுவேன். அப்போ அந்த படம் சங்கருக்கு ஒரு படம் ரிலீஸு. ஓடுகிற மேகங்களே ஒரு நிமிஷம் நில்லுங்க, அப்பாவை அம்மாவை பார்த்தாக்கா அழுதேன்னு சொல்லுங்க. அப்படி சோகத்தை அப்பவே பாட ஆரம்பிச்சுவேன். நம்மளோட 7 வயசுல சங்கருக்கு ஒரு படம் எப்போ வந்தது, அர்ஜுன் படம். அந்த மாதிரி அப்போ நம்ம சோகத்துக்கு வந்து ஒரு மருந்தா இருக்கு இந்த பாட்டு அப்படிங்கிறப்ப இது வரைக்கும் என் சோகத்துக்கு ஒரு அருமருந்து இந்த என் இசையின் பாட்டு தான். ஓகே, சூப்பர். சந்தோஷமா இருந்தா தான் 1000 இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு எடுத்து விடணும். ஓடகர ஓரத்துலயே அதே தான், மானே அதே தான். அதுக்கு மேல வேணா அதுக்கு மேல அடிதடி தான். அதுக்கு பாத்துருங்க, சொடக்கு மேல இருக்கட்டும் இல்ல வண்டியில எவ்வளவு இருக்கு. ஓகே, சோ சொடக்கு மேல வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மைல்ஸ்டோன்னு சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய கெரியர்ல எல்லா இண்டஸ்ட்ரியில இருந்தும் திரும்பி பார்க்க வச்ச ஒரு பாடல்னு சொல்லலாமா? நான் லீடு எடுத்து கொடுத்து நானும் மாட்டிக்கிறேன். இல்ல நீங்க குடுக்கலனால அந்த பாட்டை நான் கண்டிப்பா கேட்டிருப்பேன் நானு. சோ அடுத்த லிஸ்ட்ல இருக்கு. உண்மையிலேயே அதுக்கு வந்து நான் நீரஜ் சாருக்கு நான் நன்றி சொல்லணும், விக்னேஸ்வரன் சாருக்கு எப்பவுமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 2 பேருக்கும் நிறைய விருதுகளை வாங்கி கொடுத்த அந்த பாட்டு, சொடக்கு மேல பாட்டு, நிறைய ஃபாலோவர்ஸுக்கும் போய் சேர்ந்த பாட்டு. நான் உலக நாடுகளை எந்த மூலைக்கு போனாலுமே அவங்க கன்னடாக்காரங்களா இருந்தாலும், கேரளாக்காரங்களா இருந்தாலும், தெலுங்குக்காரங்களா இருந்தாலும், தமிழ்காரங்களா இருந்தாலும் சொடக்கு பாடகர் அப்படின்னு சொல்லும்போது இது தனி அடையாளத்தை கொடுத்த பாட்டு. நான் தானா சேர்ந்த கூட்டம், இந்த குடும்பத்துக்கு நான் எப்போ டைட்டிலே உங்களுக்கு கரெக்டா அப்படியே செட் ஆயிடுச்சுல்ல, அந்த பாட்டு மூலமா தானா சேர்ந்த கூட்டம். இப்ப கூட பாருங்களேன், நாங்க இவ்வளவுலாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு நாங்க போய் வெளியில சொல்ல விடாம இந்த 3 டிவில இருந்து வந்திருக்கிறீங்க, இன்டர்வியூ எடுத்து, இதுதான் நான் கடவுளுக்கு நன்றி சொல்றது.
ஒரு கட்டம் வரைக்கும் நம்ம வந்து கஷ்டப்படணும். அதுக்கப்புறம் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலனை கடவுளே கொடுப்பாங்க. அந்த இடைப்பட்ட காலத்துல நம்ம உழைப்புக்கு ஊதியத்தை எதிர்பார்க்காம உழைச்சோம்னாலே போதும். அதுதான் அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்றது. சூப்பர். சோ அந்த பாடல் அது அப்படியே வேற ஒரு வைப் கொடுக்கும் அந்த பாட்டு. சொடக்கு மேல சொடக்கு போடுது என் விரல் வந்து நடுத்தெருவில் நின்று சொடக்கு மேல சொடக்கு போடுது. ஐயா வாங்க வாங்க எங்க இருக்கீங்க, என்னையா செய்வீங்க, எப்ப செய்வீங்க? சொடக்கு மேல சொடக்கு மேல அப்படி சொடக்கு மேல சொடக்கு போடுது என் விரல் வந்து நடுத்தெருவில் நின்று சொடக்கு மேல சொடக்கு போடுது. அடேங்கப்பா சூப்பர். சோ எஸ், அதே போல வண்டியில அந்த சாங் வந்து வேற லெவல் ஆஃப் வைப் வந்து கொடுத்த ஒரு பாட்டு. கண்டிப்பா. அது வந்து உங்களுக்கு அந்த சமயத்துல நிறைய தொடர்ந்து அப்படியே ஹிட்டா கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு சமயம் சொல்லலாம். சோ அந்த வாய்ப்பு அண்ட் ஆல்சோ அந்த கம்போசிஷன் சமயத்துல உங்களை கூப்பிட்ட போது என்னெல்லாம் நடந்தது? அந்த பாட்டு என் பாட்டு. ஆமா, அதுதான் கேக்குறேன். பாட்டு நம்ம பாட்டு அவங்க கேட்டாங்களா உங்ககிட்ட? முன்னாடி நம்ம லாப்பங்கல் பேண்டில் வந்து அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தர்புக சிவா தான். அது முதல்ல அது வந்து நாங்கள் ஸ்டேஜில் பாடி, அது லாப்பங்கல் மேடையில் நிறையா பாடி, அதுக்கப்புறம் கோக் ஸ்டுடியோவில் வந்து உஷாவுது அவங்களோட பாடி ஹிட்டான பாட்டு. அதை வண்டியில் எல்லாரும் படத்துல வரப்போது நான் மியூசிக் பண்றேன் பாடுங்க. அது ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா நீங்க வந்து பண்ணது, அந்த நிறைய எக்கச்சக்க ஈவென்ட்ஸ்ல அந்த பாட்டு வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு பாட்டு. இந்த பாட்டோடைய குருநாதர் சொல்ல போனா வள்ளின்னு ஒரு அம்மா, ஒரு அத்தை எனக்கு, அவங்க இறந்துட்டாங்க. அவங்க வந்து ஒரு வரியை பாடிக்கிட்டே இருப்பாங்க. அதை கொஞ்சம் வரிகள் போட்டு நான் ஆட் பண்ணி பாட ஆரம்பிச்சேன். அது அந்த படத்துல வந்துச்சு. அதுல ஒரு சின்ன ஒரு மன கஷ்டம், இன்னும் எனக்கு தீராத ஒரு மன கஷ்டம் என்னன்னா, அந்த பாட்டை எழுதினவன் நானு, இல்லாட்டா வள்ளி அம்மா. அவங்க எங்க 2 பேர் பேர்ல யாராச்சும் ஒரு பேர் போட்டிருக்கலாம். அதுல வந்து பாடலாசிரியர் ஏகாதசி அவங்க பேரை போட்டிருக்கோம். அந்த பாட்டை அவர் தான் எழுதினாரு. அது எனக்கு இது வரைக்குமே என்னால ஏத்துக்க நீங்க அதை பத்தி எதுவும் நான் சொல்லி கேட்டாச்சு. மியூசிக் டைரக்டரே கேட்டேன். அவங்க அதுக்கு உண்டான ஸ்டெப் எடுக்கணும். அவர் தான் மியூசிக் டைரக்டர் தான் சொல்லியிருக்கணும். அது வந்து அந்த ஃபீமேல் பர்சன் வந்து அவர் எழுதியிருப்பாரு. 2 தூரத்தில் வரும் இருக்கு. அப்ப 2 பேர் பேரும் இருக்கணும். 2 பேரும் போட்டிருக்கணும். நான் சொல்லி கேட்டுட்டேன். நம்ம போடலைங்கிறப்ப அவங்க போய் போர்ஸ் பண்ணி நம்மளால கேட்க முடியாது. சரிங்களா? சரி பரவாயில்ல, நம்ம விளைநிலம் விளைஞ்சுக்கிட்டே இருப்போம், இதுக்காக நம்ம வருத்தப்பட வேணாம். இந்த பாட்டு இல்லைன்னா ஏதோ ஒரு பாட்டு. அது வந்து நீங்க கம்போஸ் பண்ணும்போது உங்களுடைய ஓன் இதுவா, இல்லைன்னா அப்ப நீங்க டீமா பண்ணதுனால அப்ப சேர்ந்து பண்ணீங்களா? அதாவது இந்த லாப்பங்கள் நாங்க வந்து ஒரு மியூசிக் பேண்டா போகும்போது ஒரு நல்ல வைப்பான ஒரு பாட்டு வேணும் அப்படிங்கிறப்ப, நான் வந்து எங்க ஊர்ல ஒரு அத்தை பாடுவாங்க, அந்த பாட்டை வேணா நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பேசி ஆரம்பிச்சு அந்த பாட்டு பண்ண ஆரம்பிச்சோம். அதனால இது முழுக்க கம்போசிங் ஃபுல்லாவே நம்ம தான். அது நம்ம கிராமத்துல இருந்து வந்த பாட்டு, அது தஞ்சாவூர்ல இருந்து. அவ்வளவுதான், வேற ஒன்று. அந்த ஒரு மன கஷ்டம் தான் எப்பவுமே எனக்கு இருக்கும். சில நீங்க சொன்னீங்கல்ல நிறைய துன்பங்கள் தருங்களா, இதெல்லாம் வந்து அது மாதிரி தான். நிறைய பாட்டு இது மாதிரி நம்ம பாடிட்டு வாய்ஸ் எல்லாம் ஆடியோ ரிலீஸ் வரைக்கும் வாய்ஸ் இருக்கும். படம் போடும்போது பார்த்தா படத்துல வேற வாய்ஸா இருக்கும். இந்த மாதிரி நிறைய நடக்கும். நம்ம நம்பிக்கிட்டே இருப்போம், இந்த படத்துல பாடியிருக்கோம். அந்த மாதிரி சொல்ல முடியாத படங்கள்லாம் நிறையா, சொல்ல முடியாத செயல்பாடு இருக்கும், சொல்ல முடியாது. அதனால இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய மனசு வேணும். அது வந்து நம்ம எடுத்தோடனே வராது. இந்த மாதிரி அனுபவப்பட்டதுக்கு அப்புறம் தான். சும்மா இருக்கிற மரத்துல யாரும் அடிக்க மாட்டாங்கல்ல, காய்ச்ச மரம் கல்லடிக்கும். இதுதான் சொல்றது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அனுபவப்படும் போது அடுத்த தலைமுறைக்கு இந்த மாதிரி நேரத்தில் நிதானமா போங்க, மனசு தளர விடாதீங்க. இந்த பாட்டு இல்லைன்னா அடுத்த பாட்டு இல்லைன்னா நடிக்க முடியலன்னா பாட்டு எழுதுங்க, எழுத முடியலன்னா டைரக்டராக இருங்க, அது முடியல. இப்படி உங்களுக்கு சிந்தனைக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. எல்லாமே மக்களை சந்தோஷப்படுத்த தானே. அதனால இதுதான் இந்த அனுபவம் தான். இப்போ உட்காந்து சௌமியா கிட்ட பேசிட்டு நான் கூட ஏதோ இரும்பல்னால தப்பிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்க வாண்டடாவே தான் சொல்லி இருக்கிறீங்க. சொல்ல மாட்டேன், பூச்சிக்காதீங்க சௌமியா. கேளுங்க அடுத்து அந்த பாட்டு எங்களுக்காக ப்ளீஸ். வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும். அம்மாவுக்கு வண்டியில நெல்லு வரும், வண்டி நல்லா ஊற வைக்க, வண்டி நல்லா ஊற வைக்க, வைகையாத்து தண்ணி வரும். அம்மாவுக்கு வைகையாத்து தண்ணி வரும். சூப்பர். அண்ட் இப்போ அதே போல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு சிங்கரா சினிமால ஆரம்பிச்சு அப்படியே ஒரு மியூசிக் டைரக்டரா அவியல் அந்தபாலஜி அந்த படத்துல தான் உங்களுடைய மியூசிக் டைரக்டர் அப்படின்றது ஆரம்பிச்சு. ஸோ எப்படி மியூசிக் டைரக்டர்ன்ற வாய்ப்பு வந்தது? இல்ல நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே மியூசிக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி? எனக்கு எப்போ மியூசிக் தெரியாதானே சொல்லிட்டு இருக்கேன். பாட்டு கடவுள் கொடுத்தனால கம்போஸ் பண்ணுவேன். அது எப்படி இசைக்கலைஞர்கிட்ட வாங்கணும், என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறது ஏதோ தெரிஞ்சதை சொல்லி வாங்கிடுவேன். மியூசிக் டைரக்டர் என்னுடைய நோக்கம் கிடையாது. நான் எல்லா மியூசிக் டைரக்டரால வளர்ந்து வந்துகிட்டு இருக்கிறவன். நாட்டுப்புற படங்கள் நிறைய கம்போஸ் பண்ணிட்டு இருக்கேன். முதல் படம் வந்து வைரி, அது நான் மியூசிக் நான் வல்லவனுக்கு வல்லவனுங்கிற படம், அந்த டைரக்டர் ஜிதே சிங் சார் அவருடைய டைரக்ஷனு. அதில் நடிக்கும்போது நான் என்னோட பாடல்கள்லாம் அவர் கேட்டுட்டு, நீங்களே இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு சார் என்னால் முடியணும், நீங்கள் நம்புறீங்களா, எனக்கு முறையாக மியூசிக் தெரியாது,
உங்களால் முடியும், நான் சொல்கிறேன், நீங்கள் பண்ணுங்கன்னு என்னை மியூசிக் டேரக்டர் ஆக்கி விட்டது விஜய் தேசிங் சார் தான். அது வைரி படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. 2வது படம் எம்ஜிஆர் மகன், அதுவும் பொன்ராம் சார் அதே மாதிரி தான் கேட்டார். சார் உங்களால் என்னால் முடியும், நீங்கள் நம்பினீங்கன்னா நான் பண்ணி தரேன் சார். என்ன உங்களால் முடியும் பண்ணுங்க சொன்னார். அது எம்ஜிஆர் மகன். அதுக்கப்புறம் 50 நாடு 9க்கு போகும். அப்புறம் குயிக்கோன்னு ஒரு படம். இப்போ நான் அடுத்த 2 படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ அதுதான் உங்களுக்கு அது எதர்ச்சியாவே உங்களுக்கு அமைஞ்சதுன்னா அது எப்படி எந்த நேரத்துல நீங்களே நம்ம தேடல் அதை நோக்கி இல்லையே அப்படின்னு எப்பயாவது வியந்து இருக்கிறீங்களான்னு கேட்குறேன். பயமா தான் இருக்கு. அடுத்தடுத்து நீ ஏன்டா மியூசிக் பண்ணிட்டு இருக்கிற, நீ வந்து நீ உன் பாடகராக வந்து வேலையை பாடுற அப்படின்னு கிடைக்கிறப்ப தான் அதை தட்டியும் கழிக்க கூடாதுல்ல. வீட்டுக்கு வர மகாலட்சுமி யாராச்சும் வேணான்னு சொல்லுவாங்களா? அந்த மாதிரி தான் வர்றதை நம்ம தவிர்க்க முடியாம. ஏன்னா முடியாது என்பது மூட நம்பிக்கை, முடியுமா என்பது அவநம்பிக்கை, முடியும் என்பதே தன்னம்பிக்கை. நம்மளால முடியும் நம்புறாங்கிறப்ப அந்த நம்பிக்கை நம்ம காப்பாற்ற முயற்சி பண்ணுவோமே, அவ்வளவுதான். சூப்பர் சார். அதே போல நீங்க வந்து ஒரு நாட்டுப்புற கலைஞரா இருக்கும் போது உங்களுடைய பாடல்கள் எல்லாம் நீங்க எழுதி பண்ணிருப்பீங்க. ஆனா திரைப்படத்துல வந்து பாடல் எழுதணும்ன்றது அது எப்படி ஆரம்பிச்சது? இல்ல உங்களுடைய பாடலை எடுத்து அப்படியே வச்சதுனால? அதாவது நம்ம ஆதாயத்தை எதிர்பார்த்து உழைக்காதீங்க, உங்க உழைங்க, உங்க உழைப்பு உண்டான ஊதியத்தை கடவுள் கொடுப்பாங்க அப்படிங்கிறதா. நம்ம இந்த பாட்டு ஒரு பாட்டு எழுதுறோம், அது சினிமாவுக்கு வரணும் நான் எழுதலை. மானே மானே பாட்டா இருக்கட்டும், இது எல்லாமே சினிமாவுக்கு வரணும் இருக்கணும். நம்ம உங்களுடைய இதுக்கு நீங்க எழுதுனது நான் எழுதுவேன், என்னோட ஆல்பத்துக்கு எழுதுவேன். அது சினிமாவுக்கு போயிடுச்சுன்னா அப்படியே சினிமாவுக்கு விட்டுருவேன், இல்லைன்னா அதை ஆல்பம் ஆக்கி போட்டுருவேன். ஒரு டைரக்டர் பாட்டு கேட்கும்போது கூட ஒரு பாட்டுக்கு 3 பாட்டு ஆப்ஷனா பண்ணுவேன். அந்த ஒரு பாட்டு அவர் எடுப்பார்ல, 2 பாட்டு மிச்சமா இருக்கும், அது அடுத்த ஆல்பத்துக்கு வந்துடும், இல்லைன்னா அது அடுத்த படத்துக்கு வந்துடும். இப்படிதான் எனக்கு என்னோட பாடல்களாக வந்துச்சு. இப்போ வைரிக்கு எழுதின பாட்டு தான் அங்கே அவர் வந்து நம்ம பாட்டுக்கு இருந்தால் இது வேணாம் அப்படின்னு ஒரு டீன் எடுத்து 2 படைச்சாரா. அதில் உள்ளதான் எம்ஜிஆர் மகனுக்கு வந்தது. எம்ஜிஆர் மகனுக்கு கேட்கும்போது அவர்கிட்ட 3 ஆப்ஷன் கொடுத்தல, அதுல இருந்தே தான் 50 நாடு 9க்கு வந்தது. வயிறு இதுக்கு குயிக்கோக்கு வந்தது. இப்படித்தான் எல்லாமே. அதனால எந்தெந்த விதை எங்கே முளைக்குது அப்படிங்கிறத பற்றி. அண்ட் உங்களுடைய தமிழ்ல இருந்து அப்படியே கன்னடமா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், மலையாளம்ல எல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஹிட்டான பாட்டு அம்புலி, இது ஞானல்ல ஜாக்சன் சாங் எல்லாம். சோ அதெல்லாம் எப்படி இருந்தது? அண்ட் அங்க அந்த ஊருக்கு போகும்போது அங்க இருக்கிறவங்க வேற மொழி பேசக்கூடியவங்க நம்மள இப்படி வரவேற்கிறாங்களேன்னும் போது அந்த வைப் எப்படி இருந்தது? நல்ல வரவேற்பா இருக்கு. உண்மையிலேயே நான் அந்த அன்புக்கும் உண்மையிலேயே அந்த அன்புக்கும் இதுக்கு நான் வந்து நான் அடி பண்ணிக்கிறேன். மலையாளத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர் வந்து விஷ்ணு விஜய். கன்னடாவில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர் வந்து சரண்ராஜ். அயோக்கியால தான் ஆரம்பிச்சுங்களா? சரண்ராஜ் தகரு சிவராஜ்குமார் சார் அதில் ஹீரோ இருக்காரு. தெலுங்குல மட்டும் எதில் யாருக்கு ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு சரியா ஞாபகம் இல்லை. ஆனால் அதுலேயும் ஒரு 75 பாட்டு பாடிட்டேன் இது வரைக்கும். மலையாளத்தில் ஒரு 85, கன்னடாவில் ஒரு 85, இப்படி எல்லாமே பண்ணியிருக்கேன். தமிழில் போயிட்டு இருக்கு. ஒரு 500 சாங் போல ரிலீஸ் ஆயிருக்கு. விக்கிபீடியாவில் கூட பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகவே இல்லை. அதில் வந்து நான் பாடுறது கம்மியாக தான் போட்டிருப்பாங்க. ஒரு படம் மியூசிக் பண்ணியிருக்கிறேன், அது கூட அதில் வரல பாருங்க. அப்போ அந்த எந்த அளவுக்கு ரிலீஸ் பண்ணிட்டு இன்னும் வர வேண்டிய பாட்டு 600 பாட்டுக்கு மேலே இருக்குது. இன்னும் பாடிக்கிட்டே இருக்கிறேன். இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம கடவுள் நம்மளை சரியாக வழி நடத்துகிறாங்க, நம்ம சரியாக நடக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தருது. இன்னும் பார்ப்போம். ஓகே, சோ அந்த அம்பலி சாங் எங்களுக்காக. எனக்கு சரியா வார்த்தைகள் ஞாபகம் இல்லை, பாடி பார்க்குறேன். யான் ஜாக்சன் அல்லடா, நியூட்டன் அல்லடா, ஜோக்கர் அல்லடா, மூன் வாக்கும் அல்லடா, ஸ்டாரும் அல்லடா, ஒன்னும் அல்லடா, என்னாலும் நாட்டாரே இந்நாட்டில் ஞான் ராஜா, மத்தானே கிக்கானே மச்சானே ரொம்ப அழகா. சோ மலையாளத்துல பாடினதுனால மீதி இருக்கக்கூடிய 2 லாங்குவேஜ் நம்ம விட்டுட்டோம்னா நல்லா இருக்கும். தெலுங்கு எனக்கு சத்தியமா எனக்கு அவங்கள இது கூட கன்னடமும் ஞாபகம் இல்லைன்னா ராத்திரி வாரே நோட்டா நோடைத்த காலு கரது குடுரு ஹோத்ரு பந்தை இப்படி ஒரு வார்த்தை தப்பா பாடி ஏதாச்சும் ஓடத்துல கண்ணுகளை விட்டு அடிச்சிட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் சாக்கிரதையா இருக்கணும்ல. தெளிவா இருக்கிறாரு. சோ நீங்க மியூசிக் கம்போஸ் பண்ண போதா இருக்கட்டும், இல்லைன்னா நீங்க பாடினதுக்கு அப்புறமா அந்த படத்தினுடைய கதாநாயகர்கள் இல்ல நடிகர்கள் டைரக்டர் அப்படி யாராவது ஒருத்தவங்க சந்திச்சு இந்த பாட்டு நீங்க தான் பாடினீங்களாமே அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம்? இப்போ சொடக்கு மேல சாங்குக்கு சூர்யா சாரோ இல்லைன்னா வந்து அங்க கேக்குறீங்க எல்லாம் போக முடியல. அன்னைக்கெல்லாம் ஒரு 20-25 பொம்பளை பிள்ளைங்க நீங்க தான் அந்த பாட்டு பாடுனீங்களான்னு சுத்தி வளைச்சு அப்படியே போலீஸ் வந்து என்னைய காப்பாற்றி விட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்து குடும்பமாக சின்ன பிள்ளையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் வந்து அந்த
சுத்தமும் உத்தமும் யாருமே இன்றி வாழ்ந்திடும் வீட்டினில் தெய்வம் இல்லை. சொந்தங்கள் பந்தங்கள் ஏதுமை இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே. அழகாய் பூ பூத்திட வேண்டிய வேர்கள் நீரித்திடுமே. இன்னொரு உலகில் நாம் இருந்தாலும் கூட இது போல் ஒரு சொந்தம் கிடைத்திட நான் வரம் கேட்பேன். இந்த பாட்டு அவங்க எல்லாம் சந்தோஷமா குடும்பத்தோட நிறைய பேர் அதை வந்து இந்த பாட்டு எந்த ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனா இருக்கட்டும், ஃபேமிலி கெட் டுகெதரா இருக்கட்டும், அவங்களுடைய ஃபேமிலிய வந்துட்டு அந்த சந்தோஷமா இருக்கக்கூடிய தருணத்துல எல்லாருமே இந்த பாட்டு வைக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கக்கூடிய அந்த பாடலை வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? எல்லாரும் அந்த ஃபேமிலி டைம்னா உடனே இந்த பாட்டு வைக்கிறாங்க. அந்த குடும்பத்துல நம்மளும் ஒருத்தனா இருக்குமே அப்படிங்கிற ஒரு மன நிறைவு தருது. சூப்பர் சார். சோ அதனால உங்க குடும்பத்துல அடுத்த ஜெனரேஷன் மியூசிக்ல எந்த அளவுக்கு ஆர்வத்தோட இருக்கிறாங்க? என்னை விட செம பாஸ்டா இருக்காங்க. என் பேரன் என் பேத்தி எல்லாமே பார்ப்போம் அவங்க எதை பின்பற்றி வராங்கன்னு பார்ப்போம். ஏன்னா என் பிள்ளைங்கள்ட்ட எங்கள்கிட்ட உள்ள திறமை எல்லாமே இருக்குது. ஆனால் அவங்க வந்து இசைத்துறையில் வர்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை, கூச்சப்படுவாங்க. பேரும் பார்த்தீங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவங்க பாதி அவங்க தான் தேர்ந்தெடுக்கணும். இசையெல்லாம் வந்து ரத்தத்தில் ஊறினா மட்டும் பத்தாது, அதுக்கு உண்டான ஆர்வம் வெளிப்படுத்துறதுக்கு உண்டான ஆர்வமும் இருக்கணும். சரிங்களா? நம்ம போய் திணிக்கக்கூடாது. திணிக்கிறது இசை கிடையாது. இது ஒரு என்னை பொறுத்தளவுக்கு உலக அதிசயம் 7ன்னா இசையை சேர்த்து 8ன்னு சொல்லுவேன். பஞ்சபதங்களை 5ன்னா இசையை சேர்த்துன்னு 6ன்னு சொல்லுவேன். இது ஒரு உலகம். இதில் பயணிக்கிறவங்க எல்லாமே இசையை சுமக்கிற எல்லாருமே கடவுளுக்கு நிகரானவர்கள். அவங்க ஒரு கோயில் மாதிரி அவங்க உள்ளத்தை புனிதமாக வச்சிருக்கணும். அவ்வளோதான் என்னோட வேண்டுகோள். ஓகே, இப்போ வந்து ஒரு காப்பிரைட் பிரச்சனைன்றது எல்லா இடத்துலயும் ஒரு பேசும் பொருளா மாறி இருக்குது. இந்த பாட்டை வந்து நான் தான் இசையமைச்சேன், அதனால அதுக்கான வேற யாராவது பயன்படுத்துறாங்கன்னா அதுக்கு. ஸோ அதை பத்தி நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? இந்த காப்பிரைட் பிரச்சனைன்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது கண்டிப்பா வந்து படைப்பாளனுக்கு உண்டான அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் என்னுடைய இது. அதை மறைக்கக்கூடாது. நான் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன். இந்த இப்போ ஒரு சாங்கெலாம் வந்து மச்சான் மச்சான் சாங் வந்து நான் ஃபஸ்ட்டு கேசட்டில் போட்டேன். யூடியூப்பில் போடலாம், சிறப்பாக பண்ணுவோம். ஏன்னா நான் வந்து சினிமாலே நடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த பாட்டை கொஞ்சம் கவனம் வைக்காமல் வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு இல்லாமல் அப்படியே என் பாடல்கள்லாம் யூடியூப்பில் நான் அப்பயே பண்ணியிருந்தேன்னா நான் நேரம் எனக்கு தனி ஒரு இது பண்ணியிருக்க முடியும். ஆனால் நான் நிறைய பேர் வந்து அண்ணே உங்கள் பாட்டை நான் பாடிக்கிறேன்னு கேட்கும்போது நீங்கள் பாடுங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். அவங்களும் பாடிட்டு அந்த மேடைகளில் சொல்கிறாங்க இவர் தான் அந்த பாட்டை எழுதுனது இசையமைச்சதுன்னு. அவங்க டியூரேஷன் கருதி அவங்க எடிட்டில் தூக்கி போடுறாங்க. இதனால மனக்கசப்பாகுது, படைப்பாளரோட அங்கீகாரமாக. அது நான்லாம் நிறையா பாதிக்கப்பட்டிருக்கேன். என் பாட்டு நிறையா பாட்டு இந்த மாதிரி. ஆனால் என்னென்னா அந்த பாட்டை வச்சு நிறைய கலைஞர்கள் வளர்றாங்களே, அந்த ஒரு சந்தோஷத்தில் நம்ம சரி வரா அடுத்த பாட்டு பார்த்துக்குருவோம் அப்படின்னு விட்டு போகிறது. எனக்கு என்ன அப்படின்னா, பாட்டு எழுதுனாங்கன்னா யார் எழுதுனது, இசையமைச்சாங்கன்னா யார் இசையமைச்சாங்க, பாடினாங்கன்னா யார் பாடினாங்க. அந்த காலத்தில் தான் அதுக்கு உண்டான கட்டமைப்புகள் கிடையாது. இப்போ எல்லாமே இருக்குது. அதை பண்ணுறவங்க கொஞ்சம் அதை உணர்ந்து பண்ணாங்கன்னா, அது யாராக இருக்கட்டும், சோசியல் மீடியாவில் கூட இருக்கட்டும், அவங்க பாட்டை இது பண்ண போகும்போது சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, நான் பெரிய பெரிய சேனல் நிறைய சேனலில் பார்க்குறேன், அந்த பாட்டை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணி அவங்களே சொந்தமாக தயார் பண்ணி போடுற மாதிரி போடுறாங்க. அந்த பாட்டுக்கு பின்னாடி உழைச்சவங்களாம் அவங்க பேரில் கொஞ்சம் போட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். கலாச்சார தூதுவர்கள் இவ்வளோதோட உழைக்க ஆத்மார்த்தமாக உழைக்க போகும்போது இந்த கலாச்சார தூதுவர்களை வளர்க்குறது ஊடக கையில் தான் இருக்குது. சரிங்களா? நான் சொல்கிறதுல எந்த வருத்தம் வந்தால் என்னை மன்னிச்சுக்கிறேங்க. ஆனால் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஏன்னா நான் கலாச்சார தூதுவர். படைப்பாளருக்கு உண்டான அங்கீகாரத்தை நம்ம கொடுக்கணும். ஒரு கேமரா தூக்கிட்டு ஒருத்தர் பின்னாடி திரிகிறான்னா அந்த ஷோ ஓடும்போது கீழே வந்து கேமராமேனா அவருக்கு பேரை போடணும். அப்போ தான் அந்த மனுஷன் அந்த காசுக்காக உழைக்கல. ஒருத்தவங்களும் இது வந்து கனவு உலகம். நம்மளை வந்து ஒரு ஹீரோ ஒருத்தவங்களும் ஹீரோவாக நினச்சி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கிறேன். அவ்வளோ. சூப்பர், ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. அதே சமயத்துல யாரும் வருத்தப்படாத அளவுலயும் அழகா சொல்லியிருக்கிறீங்க. அதான கலைஞருடைய வேலை. சூப்பர் சார். எது சொன்னாலும் அதுக்கு டக்குன்னு அதுக்கு ஒரு கவுண்டர் வந்து போட்டுறீங்க. ஸோ அதே போல நிறைய மியூசிக் டைரக்டர்ஸோட நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. யுவன் சங்கர் ராஜா இருக்கட்டும், சந்தோஷ் நாராயணனுக்கு கே அவர்கள், தர்புகா சிவா, இவங்க மியூசிக்ல வரக்கூடிய ஒவ்வொரு பாடலுமே வந்து ஒரு பாட்டு வந்துட்டு இதுதான் உங்க மியூசிக்லயே வந்து ஒரு 10 சாங் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்டான சாங்னு எடுக்கும்போது அந்த 10ல கண்டிப்பா உங்களுடைய பாடலும் ஒன்று இருக்குது. நீங்க ஒர்க் பண்ண எல்லா மியூசிக் டைரக்டர்லையுமே. ஸோ அது எப்படி பாக்குறீங்க நீங்க? நான் பார்க்கல, நன்றி சொல்கிறேன் கடவுளுக்கு. அவ்வளோதான். பார்க்கறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. நம்ம அடுத்து ஏன்னா நம்ம ஒன்றை பாடிட்டு திருப்பி அதை கேட்க போகும்போது அதில் நம்ம குறைகள் நம்மளுக்கு தெரியுது. இந்த இடத்துல இப்படி பாடிருக்கலாமே. இப்போ எல்லாத்துலேயுமே குறை தெரியுது. நிறையான ஒன்று தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் தேடல். என்னன்னு தெரியல. ஓகே, ஆக்சுவலி நான் உஷா உதித் மேம் பத்தி அப்பவே கேட்கணும்னு சார், அது அப்படியே நடுவில் ட்ராப் பண்ணிட்டேன். நான் நீங்க பேசுனதுல இருந்து வேற கண்டினியூஷன். ஸோ அவங்களோட ஏன்னா சரியான ஒரு பெரிய லெஜண்ட் அவங்க. ஸோ அவங்களோட எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது பாடும்போது எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. மச்சான் மச்சான்னு எல்லாத்தையும் அப்படியே சொல்லிட்டு அந்த செட்டே கலகலன்னு இருந்துச்சு.
என்கிட்ட பேசும்போது கூட சூப்பராக பாடின ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, மச்சான் சூப்பராக பாடின மச்சான். நான் கூட சொன்னேன், மேடம் உங்கள் காலத்தில் நாங்களாம் பிறக்காம போயிட்டோம் மேடம். சிரிச்சுட்டாங்க. எல்லாத்துக்குமே அந்த வீடியோ பார்க்கும்போது கூட தெரிஞ்சிருக்கணும், ஆடி இருப்போம் பயங்கரமாக, 2 பேரும் கையை ஒருத்தலாம் ஆடி இருப்போம். அதை எடிட் பண்ணிட்டாங்க. அவ்வளோக்கு உற்சாகப்படுத்துறாங்க. அடுத்த தலைமுறை கலைஞர்களை தட்டி கொடுத்து, அதெல்லாம் லெஜெண்ட். அவங்கெல்லாம் நான் எப்பவுமே நம்ம வணங்கிக்கணும். அவ்வளோ. அண்ட் இன்னொரு பாட்டு எல்லாரும் ஈஸ்வரி மேமோட சேர்ந்து பாடியிருப்பீங்க படத்துல இது. ஸோ அது எப்படி தனித்தனியா ரெக்கார்டிங் பண்ணாங்களா இல்ல அவங்களோட சேர்ந்து அவங்களை பாக்குறதுக்கான வாய்ப்பு இருந்ததா? இல்ல அவங்கள பார்க்கல, நான் முன்னாடி பாடிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா தான் அவங்க. ஸோ அதுக்கப்புறமா எப்பயாவது பாத்தீங்களா? பேசுறதுக்கு வாய்ப்பு ஒரே ஒரு முறை அதுக்கு முன்னாடி பாடுறதுக்கு முன்னாடி கச்சேரியில சத்தியமங்கலம் அதுல போய் ஒரு கச்சேரியில பாடியிருக்கேன் அவங்களோட. அதுக்கப்புறம் அதை பாட்டு பண்ணது அதுக்கு பார்க்கல. ஓகே. ஸோ சந்தோஷ் நாராயணனோட ஐ திங்க் கொஞ்சம் நிறையவே மற்றவங்களை விட அவங்களோட நீங்க கொஞ்சம் அதிகமா ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நான் நட்புக சிவா, நானு, சந்தோஷ் நாராயண, பிரதீப், நாங்க எல்லாருமே ஒன்னு அந்த ஒரு பேண்ட்ல வந்து நீங்க ஒன்னா டிராவல் பண்ணவங்க. சோ இவங்க எப்பவுமே உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு தி ஹார்ட்னு சொல்லலாமா? அவங்க ஒரே சர்க்கிள் இருந்ததுனால. சோ இந்த டீமோட உங்களுக்கு நடந்த நிகழ்வுகளே மறக்க முடியாத ஒரு நிகழ்வு, இல்லைன்னா இந்த நிகழ்வு வந்து எனக்கு எப்பவுமே ஒரு இது எனக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய லெவல்ல இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். டோட்டலா இந்த டீமே என்ன அடுத்த லெவலுக்கு வர்றதுக்கு இது வரைக்குமே நான் வளர்ந்ததுக்கு ஒரு காரணமாக தான் இருந்திருக்கு. நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட நான் கற்றுக்கிட்டேன், என்கிட்ட நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டாங்க. இந்த சிங்கப்பூர்லலாம் வந்து ஒரு ஷோவுக்கு போயிருக்கோம். நானும் சந்தோஷ் சார் மட்டும் 3/4 மணி நேரம். முதல்ல அவர் லேப்டாப்பு, நான் ஒரு பறை, ஒரு உரிமை, இதை வச்சு 3/4 மணி நேரம் இந்த ஆடியன்ஸை சந்தோஷப்படுத்தணும் என்ட்ரன்ஸ்லேயே. அது ஒன்றும் மறக்க முடியாத சம்பவம். மற்றபடி எல்லாமே சம்பவங்கள் தான். ஒரு ஒரு தோல்வியை கூட தட்டி கொடுக்குறவங்க, ஒரு தப்பாக பாடிட்டோம்னா கூட திட்டாம சிரிக்கிறது, அடுத்த முறை அவங்க சிரிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம கரெக்டாக பாட முயற்சி பண்ணுவோம். இந்த மாதிரி தட்டி கொடுத்து வேலை வாங்குறவங்க தான் எல்லாரும். அண்ட் அவருடைய மியூசிக்ல ஜிகிர்தண்டா அந்த பாட்டு வந்து இப்போ வரைக்கும் மதுரைக்காரவங்க எல்லாரும் வச்சு எங்க ஊர் பாட்டியா இதுன்னு சொல்லிட்டு ஒரு வைப் கொண்டாடக்கூடிய ஒரு பாட்டு. ஸோ அதுல வந்து நீங்களே வேற நடிச்சும் வேற இருப்பீங்க. ஸோ அந்த பாட்டு எங்களுக்கு பாண்டி நாட்டு கொடியின் மேல தாண்டி குதிக்கும் மீன போல சீண்டி நாக்கா யாரும் நாளங்கா நல்லூர் கால வைகை மண்ணு சொல்லு என் பேரை சொன்னா புழுதி பறக்கும் பாரு, புழுதி பறக்கும் பாரு, புழுதி பறக்கும் பாரு. சந்தோஷ் சாருக்கும் கார்த்தி சாருக்கும் நன்றி சொல்ல எப்போது வேற ஏதோ சொல்ல வந்தீங்க, அதுக்குள்ள நீங்க பாடுங்கன்னு சொல்லவும் நீங்க பாட ஆரம்பிச்சிட்டீங்க. எது சொல்ல அதைத்தான் சொல்ல வந்தேன், உங்களுக்கு நன்றி சொல்ல வந்தேன். சரி பாடி முடிச்சுட்டு நன்றி சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஓகே. இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து சினிமால நடிக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லைன்னா பாடுறவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சினிமாவிலேயே பெரிய ஒரு பிரமிக்க வைக்கிற அளவுல இருக்கிறவர்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க சொல்லுவாங்க, கமல்ஹாசன் அடுத்தடுத்து அப்படி சொல்லுவாங்க. ஸோ அவருடைய பேட்ட படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆஹா அந்த கல்யாணம் வந்து சாங் வந்து பாடிருப்பீங்க. அதுதான் அதை தாண்டி ரஜினி சாருடைய லிப் மூமெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது பாட்டு பாடணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஆசை இருக்குங்களா? விஜய் சாருக்கு பாடணும், சூப்பர் ஸ்டாருக்கு பாடணும், அஜித் சாருக்கு பாடணும், ஆசைகள் நிறையா இருக்குது. அதுக்கு உண்டான காலங்களும் சந்தர்ப்பமும் அமையட்டும், கடவுளுக்கு உண்டான பாதையை காட்டுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே சார், நைஸ். அண்ட் உங்களுடைய இந்த கரியர்ல நீங்க வாங்கின நிறைய அவார்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அவார்ட் இந்த பாட்டுக்காக இல்லை இந்த விஷயத்துக்காக எனக்கு கிடைச்ச அவார்ட், இது எப்பவுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். எல்லா அவார்டுமே அஃப்கோர்ஸ் சந்தோஷமான விஷயம் தான். பர்டிகுலரா இந்த ஒரு அவார்டு சொல்லணும்னா எந்த அவார்டு சொல்லுங்க, எந்த பாட்டுக்காக? அவார்டு நிறையா கொடுக்கறத விட, நம்மளுக்கு அவார்டு கொடுக்கறத விட 10 வெள்ளாடு கொடுத்தாங்கன்னா அதை வச்சு விவசாயத்தை வளர்க்கலாமே நினைக்கிறாள் நம்ம. சரியா? எனக்கு பெரிய அவார்டா ரிவார்டா நான் நினைக்கிறது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் பாடும்போது ஆடும்போது, அந்தோனி நல்லா பாடியா, அவன் பாட்டு நல்லா இருக்கியா, நல்லா ஆமையா அப்படின்னு ஆரம்பத்தில் இருந்து இது வரைக்கும் தட்டி கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட இருந்து அந்த வார்த்தையை தான் பெரிய ரிவார்டா அவார்டா நான் நினைக்கிறேன். சூப்பர், இதுதான் நானும் எதிர்பார்த்தேன். கரெக்டா அதுவே நீங்களே சொல்லிட்டீங்க. அண்ட் இப்போ என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் போயிட்டு இருக்கு சார்? இப்போ வந்து நடிகராகவும் சரி, இசையமைப்பாளராகவும் சரி, பாடகராகவும் சரி, அப்புறமா பாடல் ஆசிரியராகவும் சரி. ஃபோக் மாலி ரெக்கார்ட்ஸ்னு என்னுடைய மியூசிக் கம்பெனிகளில் அடுத்தடுத்த பாடல்களை நான் நினைக்கிறது எல்லாத்தையுமே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதிலே கலாச்சார தூதுவன் ஒரு தொடர் கொண்டு வர்றேன். அதில் நலிந்துகிட்டு இருக்கிற நாட்டுப்புற கலையும் நாட்டுப்புற கலாச்சார விளிம்புகளையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நடிகராக நிறைய படம் நடிச்சிருக்கிறேன். 5 படம் ரிலீஸில் வரணும், வெளியாக காத்துக்கிட்டு இருக்கு. பாடகராக நிறையா பாடிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ 2 படம் முக்கியமான ரோலில் தான் இன்னும் நடிக்க போகிறேன். அப்கமிங் நிறையா இருக்குது உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக. இது மாதிரி நான் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூவில் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்பப்போ இது மாதிரி சில உண்மைகளை சொல்லுவேன். இதுதான் கண்டிப்பாக நடக்க போகிறது. இந்த படங்களுக்காக நானே காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நல்ல ஒரு
எல்லா மக்களையும் சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு நகைச்சுவை கலைஞனாகணுங்கிறது தான் என்னுடைய ஒரு ஆசை. என்னுடைய வாழ்நாள் லட்சியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆதரவற்றோர் முதியோர் இல்லம் ஒன்று உருவாக்கி ஒரு ஒரு 20 ஏக்கர் 25 ஏக்கர் இடத்த வாங்கிட்டு அந்த முதியோர் இல்லத்தில் கால்நடைகள் விவசாயத்தை இது பண்ணணும். அந்த பிள்ளைகளால் கைவிடப்பட்ட அப்பா அம்மாவை காப்பாற்றணும். இதுதான் என்னுடைய வாழ்நாள் ஆசை. ஓகே. சோ உங்களுக்கு எக்கச்சக்கமான அந்த ஆம்பிஷன்லாம் சொல்றீங்க, எல்லாமே கண்டிப்பா நடக்கணும். அண்ட் நீங்க வளர்ந்து வந்த உங்களுடைய கரகாட்டமா இருக்கட்டும், இல்லைன்னா அது சார்ந்து இருக்கக்கூடிய மத்த கலை சார்ந்து மக்கள் இசை எல்லாமே அவங்களுக்கான இப்ப நீங்க ஒரு அடுத்த லெவல்ல இருக்கிறீங்க, அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கிறீங்க. சோ அவங்களுக்கு நீங்க வாய்ப்பு தரணும்ன்ற காரணத்துக்காக இசை ஞானிகள் இசையில இருக்கக்கூடியவங்களுக்காக இந்த ஃபோக் மேர்லே ரெக்கார்ட்ஸ்ன்னு ஆரம்பிச்சு அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்துட்டு இருக்கீங்க. இதை தாண்டி நடனம் ஆடுறவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்றீங்க? ஏதாவது ஐடியா அவங்களுக்காக வச்சிருக்கீங்களா? இங்க மாஸ்டர்கள் நிறைய இருக்காங்க. நாட்டுப்புற கலையை வெளியில கொண்டு வர்றதுக்கு தான் இன்னும் இந்த கலாச்சார தூதுவன் சொல்றல, இதன் மூலமா சொல்ல போறேன். அதுல கரகம்னா கரகமும் சொல்லுவாங்க, காவடினா காவடியை சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே என்னுடைய கலாச்சார தூதுவன்ல தான் அடுத்த கட்டமா அந்த கலைஞர்களுக்கு என்ன பண்ண முடியும்னு நான் பண்ண போறேன். மக்களுடைய சப்போர்ட்டுக்காக காத்திருக்கேன். ஓகே. ஸோ நிறைய விஷயம் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. அண்ட் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய பிரமிப்பை நீங்க பண்ணக்கூடிய அடுத்தடுத்த லெவல் அண்ட் உங்களுக்கு கலை மேல இருக்கக்கூடிய ஆர்வத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கு. அண்ட் ஃபைனலி இந்த ஆக்டரை பத்தி கேட்டே ஆகணும்னு தோணுது. ஸோ நடிகர் தனுஷ், ஸோ அவருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டு அண்ட் கொஞ்சம் ரொம்ப அவ்வளவுக்கு ரொம்ப நெருக்கம்லாம் கிடையாது. நான் முதல்ல பாடின ஒரு பவர் பாண்டியில பாடியிருந்தேன். அதுக்கப்புறம் ஜிவி சார் மியூசிக்ல 2-3 படம் பாடியிருந்தேன். அப்பெல்லாம் ஒரு சைமா அவார்டுக்கு போகும்போது அங்கே பார்த்தோம். அனி சாரு எல்லாமே வந்திருந்தாங்க. அப்போ போய் சார் எனக்கு வாய்ப்பு இருந்தால் கொடுங்க சார்னா, நம்ம படத்தில் தான் பாடியிருக்கேன், அவங்க இன்னும் வாய்ப்பு கொடுங்க சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போ நான் லேட்டஸ்ட்டாக பார்த்தது இப்போ ஒரு பாட்டு பாடுறதுக்காக போயிருந்தேன் ஜிவி சாருக்கு. அப்போ சாரை பார்த்து நான் இங்கே கதவை திறக்கும் போதே உள்ளார அவர் தான் உட்காந்தாரு. நான் சட்டையை கழட்டி போனோன்னே அப்படியே பெரிய ஸ்டைல் நினப்பு சார். அதெல்லாம் ஒரு சார் சட்டை பாட்டு மாட்டம் இல்லை சார், வயிறு புடப்பா இருக்கிறனால சொல்லிட்டு போய் பாட ஆரம்பித்தேன். அவர் எழுதின பாட்டு தான் அவர் பாட சொன்னார். சிறப்பாக இருந்தார், நல்ல பாட்டு. நான் அவரோட காத்துக்கிட்டு இருக்கேன். அதை பாடி முடிச்சோன்னு கூட கேட்டேன், சார் படத்தில் நடிக்கிறதுக்கு எது வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. அப்போ ஜிவி சார் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, நல்லா நடிப்பார், என்னோட ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு. பார்ப்போம், இனிமேல் தான் அந்த பாண்டிங் உருவாக போகுது. ஓகே. ஸோ தனுஷ் அவர்களை பற்றி பேசிட்டு அவங்க படத்துல இருந்து ஒரு பாட்டு பாடலன்னா நல்லா இருக்காது? நாடோடி மண்ண நான் போற பாதையில போனாலே சேதம் இல்ல தாலேலோ, ஆத்தாவா அந்த ஆகாசம் கூட வர வேற எதுவும் தேவையில்ல தாலேலோ. பல்லக்கில கால் இருந்தும் பல்லக்கில மவுசு, பஞ்சம் பசி பாக்கையிலும் அள்ளி தரும் பூ மனசு, 10 தர ராவணனா பாஞ்சு வரும் போர் முரசு, மெட்டெடுத்து பாடையிலே நானும் கவி பேரரசு, தொன்னையில சோறு தொட்டியில நீரு, என்ன நடந்தாலும் இல்ல கண்ணீரு, நூத்தியில 100 நட்சத்திரம் பாரு, அந்த வழி போனா வந்தே இல்ல முன்னேறு. ஓகே. சோ அப்படியே எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க நயன்தாரா. அவங்களுடைய படத்துல சூப்பரான சாங். இப்ப வரைக்கும் பார்ட்டி அப்படின்னாலே முதல்ல அந்த பாட்டை போட்டுதான் ஆரம்பிக்கிறது. இப்ப காத்து வா அழகா சௌமியாவை பார்த்தேன், என்ன பேரானந்தம். நான் அப்படியே ரசிக்கும் போது இப்படி பண்ணலாமா? பளபளக்கும் பந்தூரமே, சிலுக்கும் செந்தூரமே, டாலடிக்கும் ரத்தினமே, மினுக்கும் முத்தாரமே, பளபளக்கும் சேர்ந்து பண்ணாதானே கொஞ்சம் கம்மியா இருக்க முடியும். நான் பாடி உங்களுடைய பாட்டு நான் கெடுக்க கூடாது இல்ல. அம்சமா அழகா ஒரு பொண்ண பார்த்தா உடனே பஞ்சரான, அது கண்ணா இல்ல கரண்டா கன்ஃபியூஷன், அவ அழக பத்தி பாட இல்ல எஜுகேஷன், என் மனசு நீ உனக்கு ஒரு பிளே ஸ்டேஷன், நீ இருக்கும் இடம் எனக்கு ஒரு ஹில் ஸ்டேஷன், குட் வைப்ரேஷன் ஒரு சென்சேஷன், நீ வேணும் முன்ன பண்ண போற மெடிடேஷன். கத்திச்சா தேங்க்யூ. அண்ட் ஃபைனலி நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு கப்புலா இருக்கிறீங்க, நீங்களும் ரீட்டா மேமும் சேர்ந்து. ஸோ அதனால இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ சினிமா துறையில நிறைய அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடித்தமான நிறைய நடிகர்களுடைய வாழ்க்கையில பிரிவுன்ற ஒரு விஷயம் ஏற்படுது. ஸோ இது
அவங்களுடைய ரசிகர்களும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுறதா இருக்கட்டும், இல்ல அவங்களும் வந்து இது ஒரு ஃபாலோ பண்ற விதத்துல போயிடும்ல. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? அண்ட் இப்ப இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன் முக்கியமா கப்பல்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். கணவனோ மனைவியோ குடும்பம்னா 1000 பிரச்சனை இருக்கதான் செய்யுது. சண்டை வருதேன்னு கோச்சிட்டு போறது குடும்பத்துக்கு போனா, சண்டை வருதேன்னு கோச்சிட்டு குடும்பத்தை விட்டு போனா அது நம்ம மேலும் மேலும் நம்ம வாழ்க்கைக்கே கசப்பாக தான் இருக்கும். பிரிஞ்சு வாழ்றதை விட புரிஞ்சு வாழுங்க, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். சூப்பர், செமையான ஒரு இது கொடுத்துருக்கிறீங்க. அண்ட் எங்களுடைய மூன் டிவி வியூவர்ஸை குதூகலப்படுத்தி இருக்கிறீங்க. உங்களுடைய பாடல்கள் ஒவ்வொரு நாளுமே நாங்க அதாவது ஒரு நாளைக்கு உங்களுடைய ஒரு பாடலாவது மினிமம் கேட்கிற அளவுல தான் உங்களுடைய பாடல்கள் இருந்துகிட்டே இருக்கு. அந்த டைலாக் வந்து என் பாட்டுல உள்ளது, நான் அதை தான் சொல்லியிருக்கேன். நான் மற்ற எனக்கு கூட்டு குடும்பமா வாழுங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் இப்பவே பாத்தீங்கன்னா நிறையா வந்து இன்னும் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு பயமா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து 2 பிள்ளையோட ஃபர்ஸ்ட் குழந்தைங்க நிறையா வேணும்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் வேணும்னு சொன்னாங்க, அப்புறம் ஒரு பிள்ளைங்க சொன்னாங்க, இப்போ அந்த பிள்ளைங்க கூட வேணாம்னு சொல்றாங்க. அப்படி போகும்போது உறவு முறைகள் எல்லாமே அழிக்கப்படுது. அண்ணன் தங்கச்சி உறவு முறை, அக்கா தம்பி உறவு முறை, அப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தொடரில் வந்து ஒரு செயினில் ஒரு இடத்துல இருந்தாலுமே வந்து அது எல்லாமே முத்துக்கள்லாம் கீழே வந்துடும். நம்ம மூதாதையர்கள் வந்து கட்டி காத்த அந்த பாரம்பரியம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து செம்மையாக கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கும் நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். நம்மளும் போதுமான வரைக்கும் ஒற்றுமையாக வாழ்றதுக்கு முயற்சி பண்ணணும். அதை மீறி இவங்க வந்து ஒற்றுமையாக வாழ்ந்தா இவங்களால வாழ முடியாது அப்படிங்கிறப்ப அது அவங்கவுங்களும் அவங்க யார் அந்த இடத்துல இருக்காங்கன்னு அவங்க மனசை பொறுத்த விஷயம். அதனால் எல்லாத்துக்கும் ஆப்ஷன் சொல்றதுக்கு நம்மளுக்கு இது கிடையாது. நம்மளுடைய பாயிண்ட் ஒற்றுமையாக வாழுங்க யாராக இருந்தாலும், அவ்வளோதான். அண்ட் இப்ப இருக்கக்கூடிய கலைஞர்கள் உங்களுடைய ஃபோக் மார்லே ரெக்கார்ட்ஸ் மூலமா உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தணும்னா அவங்க எப்படி உங்களை வந்து அப்ரோச் பண்றது, எப்படி வந்து கான்டாக்ட் பண்றது, இல்லைன்னா நீங்க எப்படி கலைஞர்களை தேடி கண்டுபிடிக்கிறீங்களா, எப்படி என்ன பண்றீங்க? பல கோடிகளை வச்சுக்கிட்டு உருவாக்கிய ஒரு ரெக்கார்ட் லேப்பில் உருவாக்கி கொண்டு போகிறவங்க பண்ண வேண்டிய வேலையை தெருக்கோடியில இருந்துட்டு நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சில கலைஞர்கள் கண்டுபிடிக்கிற விஷயங்கள்ல ஒரு சில குளறுபடிகள் வந்துகிட்டு இருக்கு. அதை மீறி என்கிட்ட வர்றவங்கள்ட்ட நான் இது பண்ணி போய்கிட்டு தான் இருக்கிறேன். அதுக்குண்டான நான் இப்போ தான் முதல் முறையாக மியூசிக் கம்பெனி ஆரம்பித்து பயணிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். குறை நிறைகளை நீங்கள் சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். மற்றபடி ஃபோக் மார்லே ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு யூடியூப்பில் போட்டாலும் சரி, எதில் போனாலுமே உங்களுக்கு வரும். அதுலேருந்து எங்களை பிடிச்சிட்டிங்கன்னா எங்களால் முடிஞ்சதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அவ்வளோதான். சூப்பர், ரொம்ப ஒரு அழகான ரொம்ப நிறைவான ஒரு இன்டர்வியூவா இருந்தது. நிறைய விஷயம் சொன்னீங்க. டெய்லி நம்மளுடைய லைஃப்க்கு தேவையான நிறைய பிலாசபி எல்லாம் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். சோ ஃபைனல் டச்சா உங்களுடைய வாய்ஸ் 4 இதுக்கு கேள்விக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கீங்க. ஃபைனல் டச் எல்லாருக்கும் டாடா பாபி சொல்லுங்க. இப்போ நீங்க பாடுறதா ஃபைனல் டச். டாடா பாபி சொல்ற மாதிரியான ஒரு பாட்டு சொல்லுங்க பாப்போம். நான் சொல்றதா நீங்க தான பாடணும். நன்றி 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 சொல்வேன் என்று மூன் டிவி ரசிகர்களே, மூன் டிவி சேனலை லைக் பண்ணுங்க, நீங்க ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். இதை நாங்களே எதிர்பார்க்கல. எங்களுக்கு வந்து இப்படி ஒரு இதுக்கு வந்ததுக்கு தேங்க்யூ சோ மச். அண்ட் உங்களுடைய வாழ்க்கையில இதே போல பல வெற்றிகள் வரணும். அண்ட் உங்க மூலியமா பல கலைஞர்களும் அவங்க வெற்றி பெற்று அவங்களுடைய கெரியர்ல எல்லாரும் முன்னேற்றம் அடையணும். எப்பவுமே நீங்க சந்தோஷமாவே இருக்கணும்னு எங்களுடைய மூன் டிவி சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு. ரொம்ப நன்றி. மூன் டிவி குடும்பத்தார்கள் எல்லாருக்குமே சௌமியா.